ஹாய் மாமி. ஹாய். நீங்க நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நம்ம சேனல்ல நீ என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் பொரியல் பார்க்க போறோம். ஓகே. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஓகே. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுங்க. 2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி ரொம்ப போடக்கூடாது. கோவக்காய் 10 கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஓகே, பச்சை மிளகாய் 2 கீறி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்குறோம். வெங்காயம் அடுப்பில் வச்சு காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். இது வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன் நான். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் கடுகு போடுறோம். கால் ஸ்பூன் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் போட்டால் போதும். போடணும். 4 உளுந்து போட்டு 3 பொரிய விடுறோம். ஸ்டவ் ஹைல வச்சு பொரிய விடுறோம். கடுகு எப்போதுமே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நல்லா பொரிய விடணும். அப்போதான் டேஸ்டாக இருக்கும் எதுவுமே. வெங்காயம் போட போகிறேன். முகத்தை தள்ளி எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அதை வதங்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுறோம். போட்டு இப்போ நல்லா வதக்கும். நல்லா செவக்க வதக்குனா கோவக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், எல்லா சாதத்துக்கும் சைடிஷ் ஓகேவாக இருக்கும். இது என்னன்னா வேக வச்சு இதை செய்யக்கூடாது, எண்ணெயிலே செய்யணும். தக்காளி வெங்காயம் வதங்கட்டும், காட்டுறேன். அது சும்மா ஒரு பிஞ்சு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கலர்ஃபுல்காக தான் வெறுமிளகாத்தூள் போடுறேன். ஒரே ஒரு தக்காளி தான் போடணும் 10 கோவக்காய்க்கு. சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா சதசதன்னு ஆகிடும், ஃப்ரை ஆகாது, தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால ஒரு தொக்கு போட்டுக்கணும். சரி, ஒரு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இது வதங்கிருச்சு. இப்போ வந்து கோவக்காவை அதில் போடுறோம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன், கருவேப்பிலை போடுறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி போடும்போதே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நல்லா அந்த ஸ்மெல் எடுத்து கொடுக்கும். காயை நல்லா ஆயில வச்சு நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரம் அந்த காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். சுகர் பேஷண்ட்டு கோவக்காய் சாப்பிட்டா சுகர் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால் கோவக்காய் நிறைய சேர்த்துக்கோங்க.
ஆனா இந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. ஃப்ரை பண்ணி வேக வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து அந்த மாதிரி சாப்பிடணும். இது நான் வீடியோக்காக எண்ணெயில செஞ்சு தரேன். நீங்க வேக வச்சு காட்டுவீங்களா? சொல்லுவேன். ஆனா வீடியோல வந்து நான் எப்போதுமே வந்து எண்ணெய் ஊற்றி தான் செய்வேன், தண்ணி ஊற்றிலாம் செய்ய மாட்டேன். நான் சாப்பிட்றதுலாம் இல்லையே, என் பசங்களுக்காக அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா? ஓகே. இப்போ வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். 1/2 ஸ்பூன். வேகத்துக்கு முன்னாடி போட்டுடலாமா மம்மி? 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ அந்த கோவக்காய் வேகிறதுக்கு ஒரேடியா எண்ணெயிலே வேக வச்சாலும் வேகாது. அதனால சும்மா ஒரு ஒரு கால் டம்ளர் கூட இல்லை, கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி அது நல்லா வேக விடுங்க. தட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போ நான் தட்டு போட்டு மூட போறேன். வேக ஒரு ஆவி வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எவ்வளோ போடணும்னு நான் சொல்றேன், சரிங்களா? தட்டு எடுத்துட்டு வரேன். தட்டு போட்டு மூடி வைப்போமா? அது வேகட்டும். கொஞ்சம் லைட்டா அந்த 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா நான் காய் கம்மியாக வச்சுருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா காய் நல்லா வெந்து குழக்குழன்னு ஆகிடும். தொக்கு மாதிரி ஆகிடும். நல்லா தான் இருக்கும், தொக்கு மாதிரி ஆகிடும். பீஸாக எடுத்து சாப்பிட முடியாது. நம்ம 65 சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி சாப்பிட முடியாது. இதை வந்து நம்ம வந்து தொக்கு மாதிரி சாதத்தில் பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், தண்ணி நிறைய ஊற்றி செஞ்சிங்கன்னா. அதனால லைட்டாக ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுறத பற்றி நான் சொல்கிறேன். வந்து வெந்துக்கான காய் அரைமைக்கணும் பார்ப்போமா? தட்டு தட்டு பார்ப்போம். ரொம்ப ஐல வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறது, காய் தீஞ்சு போயிடும். அதனால மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போடுறோம் மூடியை போட்டு. ரொம்ப ஐல வச்சிடாதீங்க. 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து கோவக்காய் வெந்துச்சான்னு திறந்து பார்ப்போமா? 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த காய் செய்யறதுக்கு லேட்டாக தான் ஆகும். நீங்கள் தண்ணியில் வேக வச்சு செஞ்சீங்கன்னா பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கோவக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டு மெயினாக சாப்பிடுவாங்க. கோவக்காய் சேர்த்துக்கிட்டா நல்லது. இப்போ மிளகாத்தூள் பார்ப்போமா எவ்வளோ போடலான்னு? இப்போ எங்களது ஸ்பூன் பெருசு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுறோம். இப்போ சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுறோம். போட்டோம்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பாருங்க, சாம்பார் பொடி போடுறேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதை நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு ஃப்ரை ஆகட்டும். மிளகாத்தூள் வாசனைலாம் போட்டோம். அதனால் மூடி வைக்கிறேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மிளகாத்தூள் இல்லையா? இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் கிளறி விடுறோம். அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் அப்பப்போ கிளறி விடுறோம். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் பொடி நாங்கள் வீட்டிலே அரைச்சது. உங்களுக்கு சாம்பார் பொடி லிங்க் வேணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பே பண்ணுங்கள். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாமா?
மிளகாத்தூள்லாம் போட்டு சிம்ல போட்டிங்கனாதான் நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையா இருக்கணும். சிக்கன் 65 தூத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அழகா வச்சு சாப்பிடலாம், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொத்தமல்லியை போட்டு இறக்குவோம். அதை எடுத்து இப்ப நான் காட்டுறேன். கொத்தமல்லி போட்டாச்சு, ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ வந்து வேற கிண்ணத்துல காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்க. நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி. இது எப்படி இருக்கு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லா ரைஸுக்கும் சேர்த்துக்கலாம். புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சாம்பார் வச்சுட்டு கூட தொட்டுக்கலாம், ரசம் வச்சுட்டு சாப்பிடலாம். மெயினா சுகர் பேஷண்ட் வந்து எண்ணெய் இல்லாம செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் சீக்கிரம் குறையும். கோவக்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.